அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தஜ்வீதினுடைய மகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரானை அல்லாஹ் தஆலா ஒரு ஏடு போன்று கொடுக்கல. குரான் என்பது ஒரு ஒளி வடிவம். அதற்கான சான்று ஹூது சூறால 46வது ஆயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல யார்ட்டையாவது வாசிக்க சொன்னால் என்ன சொல்லுவாங்க? மஜ்ரீகான்னு சொல்லுவாங்க. மஜ்ரீகான்னு சொல்லக்கூடாது, மஜ்ரேகான்னு சொல்லணும். குரான் என்பது ஒளி வடிவம் என்பதுக்கு சான்று இந்த மஜ்ரேகாங்கிறதுக்கு. எந்த காரி ஓதுறதை கேட்டாலும் எல்லாருமே எப்படி சொல்லுவாங்க? மஜ்ரேகான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சான்று, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். எழுத்தை மாற்றின ஒரு எழுத்து தானே மாறிட்டு அதில் என்ன பிழை இருக்க போகுது அப்படின்னு எல்லோரும் நினப்பாங்க. எழுத்து மாறினதுனால அர்த்தம் மாறும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம், இப்போவும் அதுதான் பார்க்க போகிறோம். த அப்படின்னா திரும்பினான், நலம் விசாரித்தான்னு அர்த்தம். த பாதுகாப்பு தேடினான்னு அர்த்தம். இப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். த அப்படின்னு தால் உச்சரிக்கலை, தால் உச்சரித்தாங்க அப்படின்னா விரட்டப்பட்ட சைத்தானிடம் இருந்து அல்லாஹ்வை கொண்டு நான் திரும்புகிறேன்னு அர்த்தம். நஊது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அதே மாதிரி ஹரக்கத் மாறினாலும் அர்த்தம் மாறும். பாருங்கள், ஜன்னத்துன் அப்படின்னா தோட்டம், சொர்க்கம்னு அர்த்தம். ஜின்னத்து அப்படின்னா ஜின் அப்படின்னு அர்த்தம். மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அப்படின்னு. ஜுன்னத்துன்னா கேடயம், நோன்பு என்பது ஒரு கேடயம் மாதிரி. அது பர்ருன்னா பூமி, பிர்ருன்னா நன்மை, புர்ருன்னா கோதுமை. எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா தஜ்வீதினுடைய மகத்துவத்தை நம்மளுக்கு உணர்த்தி தஜ்வீது முறைப்படி ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.